அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் சுடு தண்ணியில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வணக்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியையும் நல்லா வணக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் கடுகும் சீரகமும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் எண்ணெயிலேயே வணக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவையும் கத்திரிக்காய் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி விடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா புளியை கரைச்சி அந்த தண்ணியையும் சேர்த்திக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். கடைசியாக மல்லித்தழையை தூவி நம்ம பரிமாறலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.